உறுப்பினர் வேலுமணி அவர்கள். மாண்பு உறுப்பினர் வேலுமணி, முன்னாள் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற பேரவை விதி எண் 55 கீழ் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை குறித்து மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட இக்கரை பொழுவாப்பட்டி, மத்துராவிபுரம், இருட்டுப்பள்ளம் மற்றும் மாநகராட்சி பகுதியிலான நரசிபுரம், குனியமுத்தூர், சுண்டகாமத்தூர் ஆகிய பகுதிகளில் ஊர்நத்தம், அதாவது பூர்வீக சொத்து, ஜீரோ வேல்யூவாக தவறாக பதிவாகிருக்குது. அது இப்போ முன்னாடி பதிவாயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா பகுதி மக்கள் தங்கள் சொத்துக்களை விற்கவோ வாங்கவோ முடிவதில்லை. அதாவது ஒரு அவசரமாக ஒரு ஏழை மக்கள் வறுமை கூட்டு விளக்கம் சொல்ல வேண்டாம், படிச்சிருக்கேன். அது ஒரு திருமணம் அந்த மாதிரி போனால் விற்க முடியறதில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஜீரோ வேல்யூ மதிப்பை மாற்ற தாலுகா அலுவலருக்கு பொதுமக்கள் சென்றால் காலதாமதம் செய்கின்றனர். எனவே இப்பகுதி மக்களின் நலன் கருதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது குறித்து கவனத்தை இருக்கிறேன். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் மாநகரத்தோடு ஒட்டி இருக்கிற பகுதியாக அந்த பகுதி இருக்கிறது. மாநகரத்தை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கின்ற விலை உயர்வு என்பது ஏறத்தாழ 10 மடங்கு உயர்ந்திருக்கிறது. ஆகவே இதற்கு ஒரு குழுவை நாங்கள் அமைத்திருக்கிறோம். அதற்காக ஒரு ஆணையரை நியமித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இது போன்ற ஜீரோ வேல்யூ என்று சொல்லப்படுகிற எந்தெந்த பகுதிகள் இருக்கிறது என்பதை ஆய்ந்து அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களுக்கு முழுமையாக அதற்கு பட்டாக்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். மாண்பு உறுப்பினர் சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவையின் விதி 55 படி மது மற்றும் ஆயுதத்துறை அமைச்சருடைய கவனத்தை ஈர்க்கிறேன். என்னுடைய மயிலம் தொகுதி, மயிலம் ஒன்றியத்தில் இருக்கின்ற நடுவுணர்ந்தல், புதூர், புளியனூர், காட்டுச்சிவரி, கிராண்டிபுரம், கல்பாக்கம், அழகிநல்லூர், மன்னமுண்டி கிராமத்தில் இருக்கின்ற நடுவுணர்ந்தல் புதூருடைய கிராம எல்லையிலே செஞ்சி நகரத்தில் இருக்கிற மூடப்பட்ட மதுக்கடையை கொண்டு வந்து அந்த கிராமத்தினுடைய எல்லையிலே புதிதாக நேற்று எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திறந்திருப்பதால் ஏற்பட்டிருக்கிற பதட்டத்தை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். உறுப்பினர் அருண்மொழி தேவன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, படிச்சிருங்க. தொழில்துறை அமைச்சர் அதை படிச்சுங்க, படிங்க. கவனத்திற்கு கீழ்கண்ட பொருளை கொண்டு வருகிறேன். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனத்திற்கு நிலம், வீடுகளை கொடுத்த விவசாயிகள் உரிய இழப்பீடு, தேவையான வேலைவாய்ப்பு கேட்டு போராட்டமே என வாழ்ந்து வருகின்றனர். நிலம் கொடுத்த விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் சுரங்க மண்மேடுகளால் சரிந்து நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் என அனைவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மறுவாழ்வு மற்றும் மறுசீரமைப்பு பாலிசியை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசு சார்பில் உடனடியாக ஒரு உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்று தொழில்துறை அமைச்சர் கவனத்துக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கொண்டு வருகிறேன். மாண்பு உறுப்பினர் லதா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்று முதல்வர் அவர்கள் அறிவிப்பை வரவேற்கிறோம். அந்த செவிலியர் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் செவிலியர் போதகர்களை ஒப்பந்த முறையில் பணியமர்த்த முடிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. இந்த ஒப்பந்த முறை சரியில்லை என கவனத்தை ஈர்க்கின்றேன்.